ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இப்போ அதுக்கான அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி எழுத போறீங்க இல்லையா? ரியல் எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க லாகின் பண்ண வேண்டாம். டைரக்டா இங்க சைன் இன் இருக்கு இல்லையா? இந்த சைன் இன் கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். நீங்க ரியல் எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வரும். ஓகே. சோ டோட்டலா இந்த எக்ஸாம் வந்து எவ்வளவு நிமிஷம் நடக்குது, ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன மாதிரி அட்டெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல ரைட் சைடுல 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கலர்ல வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க அட்டெண்ட் பண்றத பொறுத்து. ஓகேவா? உதாரணத்துக்கு இப்ப ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். அந்த ரைட் சைடுல இருக்க கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பர்பிள் கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே இது பர்பிள் கலர்ல கிரீன் இருக்கு அப்படின்னா சோ நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து குடுத்திருக்கீங்க. சோ இந்த கொஸ்டின வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே இது சில்வர் கலர்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த கொஸ்டின நீங்க இன்னும் விசிட் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குடுத்திருப்பாங்க. இத ஒரு டைம் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுமே நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுக்கணும். ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தா மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து சேவ் ஆகும். நெறைய ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறுமனே ஆன்ஸர கிளிக் பண்ணி விட்டுட்டு போவாங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மேம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமே எழுத போறேன். இப்பதான் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறேங்கிற ஸ்டூடண்ட் இந்த அபிஷியல் மார்க் டெஸ்ட்ட ஒரு டைம் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஆன்லைன் எக்ஸாம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்க கூடிய ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன ரீட் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் இருக்கும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரீட் பண்ணிக்கோங்க. இங்க சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ்ன்னு இருக்கும். சோ இதுல வந்து இப்ப ரயில்வே எக்ஸாம்ஸ் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் மட்டும் ஷோ ஆகும். நீங்க தமிழ் குடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்லயும் ஷோ ஆகும், இங்கிலீஷ்லயும் ஷோ ஆகும். ஓகேவா? இங்க ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். சோ இத கிளிக் பண்ணிட்டு ஐ அம் ரெடி டூ பிகின் வந்து குடுக்கணும். சோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஐ அம் ரெடி டூ பிகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஐ அம் ரெடி டூ பிகின் குடுத்ததும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷஃபில் பண்ணி குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வைஸா தான் குடுத்துட்டு இருக்காங்க. குரூப் டியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷன் வைஸா தான் இருக்கும். ஓகே. செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் செக்ஷன் வைஸா குடுத்திருப்பாங்க. இது ரொம்பவே நல்லது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஷஃபில் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அப்போ நாம எந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு தேடுறதே கஷ்டமா இருக்கும். இப்படி செக்ஷன் வைஸா குடுத்திருக்கிறது எவ்ளோ ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிறலாம். ஜெனரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 20 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த 20க்குள்ள நீங்க தேடி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜெனரல் அவேர்னஸ் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இதுல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? பேப்பர், பென் எடுக்க வேண்டாம். கால்குலேஷன் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் கொஸ்டின ரீட் பண்ண போறோம். ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1ல இருந்து 20 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுல எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து சூஸ் பண்ண போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின நான் பார்க்குறேன். எனக்கு இது வந்து தமிழ்ல இருக்கு. ஓகேவா? இப்ப நான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும். இங்க ரைட் சைட்ல வியூ இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சோ அதுல இங்கிலீஷ்ன்னு குடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி ஆகும்? இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினுக்குனாலும், எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் தான். இதே கொஸ்டின் தான் எனக்கு 3ஆம் தேதி வருமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே கொஸ்டின் வராது. இதுல இருக்கிற கொஸ்டினும் பாத்தீங்கன்னா, ப்ராப்பராவும் குடுத்திருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நாங்க செக்ஷன் வைஸா குடுத்திருப்போம். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்ஸர சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஆன்ஸர் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப ஜெனரல் அவேர்னஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்க வரணும் அப்படின்னா, ஜெனரல் சயன்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. சயன்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் குடுத்திருப்பாங்க. இது ரியல் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒரு பிகினரோ, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடண்ட் எழுத போறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர், மவுஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இந்த கொஸ்டின ரீட் பண்ணிட்டு, ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? இப்ப நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த கொஸ்டின நான் ரீட் பண்றேன். இதுக்கு ஆன்ஸர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்?
இந்த கொஸ்டின் வந்து சேவ் ஆகியிருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? இப்போ நான் 4வது கொஸ்டின் இருக்கு. இதுக்கு ஆன்ஸர சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்காமலே, இங்க ரைட் சைட்ல இருக்க பாக்ஸ்ல இருக்க 5 கிளிக் பண்ணி விட்டுருதேன். அப்படி கிளிக் பண்ணேன்னா, எனக்கு 4வது கொஸ்டின் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா கிரீன் கலர்ல? சேஞ்ச் ஆகல. அப்படின்னா அந்த ஆன்ஸர் வந்து சேவ் ஆகலன்னு அர்த்தம். இப்போ 5வது கொஸ்டின் பாருங்க. நான் ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டேன்னா, இங்க ப்ளூ கலர்ல சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அத கிளிக் பண்ணா மட்டும் தான் என்னோட ஆன்ஸர் வந்து சேவ் ஆகும். அப்படி நான் ஆன்ஸர் பண்ண கொஸ்டின் எல்லாமே சேவ் ஆகிறதாங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் ஆன்ஸர் பண்ண கொஸ்டின் எல்லாத்துக்குமே கிரீன் கலர் வந்து இருக்கும். ஓகே புரிஞ்சிருச்சா? இப்ப நான் ஆன்ஸர் பண்ணாத கொஸ்டின்லாம் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். இப்ப நான் 6வது கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்ஸர் சரியா தெரியல. அப்ப நான் மார்க் ஃபார் ரிவ்யூ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ. நான் பின்னாடி வந்து இந்த கொஸ்டின ஆன்ஸர் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து நான் குடுத்துடுறேன். அப்படி மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்தா எனக்கு என்ன கலர்ல இருக்கும்? பர்பிள் கலர்ல இருக்கும். இப்போ ஒரு 7வது கொஸ்டின் இருக்கு. இதுக்கும் எனக்கு ஆன்ஸர் சரியா தெரியல. இருந்தாலும் நான் ஏதோ ஒரு ஆன்ஸர சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஷூரா தெரியல. நான் இப்ப ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு என்ன கலர்ல இருக்கும்? பர்பிள் பிளஸ் கிரீன் 2 கலரும் இருக்குமா? அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இது வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்து ஆன்ஸர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ வில் ஆல்சோ பி எவாலுவேட்டட். ஓகேவா? இப்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்து கிரீன் கலர்ல இருக்க கொஸ்டினையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்து அதுல கிரீன் இருக்கு பாருங்க. ஆன்ஸர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்த கொஸ்டினையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்ஸர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தேன் அப்டின்னா, கிரீன் கலர்ல இருக்கும். நீங்க அட்டெண்ட் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க ரைட் சைட்ல இருக்க பாக்ஸஸ்ல பாத்துக்கோங்க. கிரீன் கலர் மாறியிருக்கா அப்டின்ட்டு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கனாலே கிரீன் கலர் வந்து மாறிரும். இப்ப அடுத்த செக்ஷன் வந்து இப்ப சயின்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்கு? மேத்ஸ். இப்ப மேத்ஸ்க்குள்ள போனேன் அப்டின்னா, எனக்கு மேத்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இது வந்து சாம்பிள் டெஸ்ட்ங்கிறதுனால உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்காக மிக்ஸடா குடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்தபடி நீங்க ரியல் எக்ஸாம் போகும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சயின்ஸ்னா சயின்ஸ் ஃபுல்லா இருக்கும். மேத்ஸ்னா மேத்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா இருக்கும். ரீசனிங்னா ரீசனிங் ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப ரீசனிங் ஓப்பன் பண்றேன். ரீசனிங்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? சோ இப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் நான் எந்தெந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்ஸர் தெரியுதோ, ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுத்துருவேன். ஓகேவா? இப்ப நான் இதுக்கு ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டேன். இப்ப 7வது கொஸ்டினுக்கு நான் ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டேன். ஆ ஆன்ஸர் வந்து எனக்கு இத வந்து கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு இந்த ஆன்ஸர் வேண்டாம். வேற ஆன்ஸர் நான் சூஸ் பண்ணணும் அப்டின்னா, இப்ப ஆப்ஷன் ஏ வேணும் அப்டின்னா, ஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சி வேணும்னா சி சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இடத்துல எனக்கு ஆன்ஸரே சூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? எந்த ஆன்ஸருமே சூஸ் பண்ண வேண்டாம். இந்த கொஸ்டின நான் ஸ்கிப் பண்ண போறேன். இப்ப நான் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்ஸரே சூஸ் பண்ண வேண்டாம். இந்த கொஸ்டின நான் ஸ்கிப் பண்ண போறேன் அப்டின்னா, இங்க கிளியர் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? இத குடுத்தீங்க அப்டின்னா, இங்க சூஸ் பண்ணியிருக்கிறது மறைஞ்சிரும். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தெரியணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா தான் ஆன்ஸர் சேவ் ஆகும். இது எல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்க்கு தெரியும். ஆனா புதுசா போற ஸ்டூடெண்ட்க்கு வந்து தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு டைமுமே ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து குடுக்குறாங்க. ஓகே. சோ ரொம்ப சிம்பிள். ஆன்ஸர் தெரிஞ்சா சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்க போறீங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் சூஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு எனக்கு ஆன்ஸர் வேண்டாம். ஆன்ஸர் நான் சூஸ் பண்ண வேண்டாம். இந்த கொஸ்டின நான் விட போறேன். எனக்கு ஷூரா ஆன்ஸர் தெரியல. அப்ப இத எப்படி ரிமூவ் பண்றதுன்னா, கிளியர் ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்கணும். ஓகேவா? இல்ல அப்புறமா வந்து நான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா, மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து குடுக்கணும். ஓகே. கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே. சோ இப்ப இந்த டெஸ்ட்ட வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நான் லிங்க் வந்து வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். லிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? சோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா? இப்ப நான் சொன்ன மாதிரி சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணி மட்டும் பாருங்க. இதே கொஸ்டின உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காதீங்க. இது வந்து ரியல் கொஸ்டின் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். சிலபஸ்ல இருக்க கொஸ்டின் கூட இது கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். சும்மா ஷஃபில் பண்ணி குடுத்திருக்காங்க. ஓகே. ஆனா உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஓகேவா? ஜெனரல் சயன்ஸ், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு இருக்கும். ஓகே. ஃபைனலா டெஸ்ட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, அந்த 1 1/2 மணி நேரம் உங்க டைமர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இத கவனமா நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா சில பேர் வந்து டைமர் பார்த்து டென்ஷனும் ஆகிட்டு இருப்பாங்க. சில பேர் டைமர் பார்க்காம ஒரே கொஸ்டின்லயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அடுத்து மாடரேட், அடுத்து டிஃபிகல்ட்ங்கிற ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணணும். 1 1/2 மணி நேரம் முடிஞ்சதும் இந்த சப்மிட் பட்டன நீங்க கிளிக் பண்ணவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா, டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகே. கிளியரா புரிஞ்சிருச்சா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து செக்ஷன் வைஸா கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுதுங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. குரூப் டி பொறுத்தவரைக்கும் இப்ப ஜெனரல் அவேர்னஸ்க்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. நவம்பர் 2025ல இருந்து
ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர். இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CAPDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஆனா இப்ப குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகே. ஸோ குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 3ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதோட அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கரெக்டா அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினையும் பாருங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய NTPC படிக்க போறேன் மேம், குரூப் டி படிக்க போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, இந்த எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து மினிமம் 10 மேக்ஸிமம் 15 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த லாஸ்ட் 8 மந்த்ஸோட 4000 பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனர் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டைம்ல இதை மட்டுமாவது இந்த 4000 கொஸ்டின்ஸ் மட்டுமாவது நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.